video. So I wanted to make this video about the CJP protest drama. And again, drama and solrana, and I literally drama, and I'll tell you why. Watch this video fully. There's always two sides to a story, அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. And that is true. But then there's always three sides to a story, okay? One is your side, another is my side, and there's another side called the truth, okay va? So இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேரிட் கப்புள் டிவோர்ஸ்க்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். த ஹஸ்பண்ட் சைடு வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அண்ட் நீங்கள் அந்த ஒய்ஃபை கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஹஸ்பண்ட் மேலே சில தப்பு சொல்லுவாங்க. ஸோ பட் அல்டிமேட்டாக தெர் இஸ் another சைட் ஆஃப் த ஸ்டோரி விச் இஸ் த ட்ரூத். ஓகே, ஸோ நம்ம வந்து ரெண்டு சைடுமே கேட்டு முடிவு பண்ண முடியாது. விட்டில் அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்ம அந்த இடத்துல இல்லைன்னா நமக்கு என்னன்னு தெரியாது. பட் தெர் இஸ் another POV called the truth. என்னன்னா நிறைய ரீல்ஸ் பார்த்தேன் about the CJP protest and all of that. Try to do my research best on this, and I came to some conclusions, and I'm not taking anybody's sides here. I'm here to talk to you one on one, like I'm having a conversation with you, okay? That's it. And this is my take on it. இந்த கன்க்ளூஷனுக்கு தான் என்னால் வர முடிஞ்சுது from given all the things that's been circulating. Okay, so first of all, we'll take the student side or the people who are protesting their side. Okay, என்னன்னா they are saying that இந்த பேப்பர்ஸ் லீக் ஆகுது. இல்லை, பாஸ்ட் 5 இயர்ஸில் 3 வாட்டி பேப்பர் லீக் ஆகிருக்கு. ஸோ இட்ஸ் ரியலி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபார் த நிறைய பேர் இதை பாஸ் ஆகலன்னா பண்ணிக்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ரியல் இஷ்யூஸ் தட் நீட் டு பி அட்ரெஸ்ட். அண்ட் இதுக்காக நம்ம கவர்மெண்ட் கிட்ட போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணோன்னா வென் வி கோ அண்ட் ப்ரொட்டஸ்ட் த கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் வந்து எப்படி ஒரு சிட்டிசனை ட்ரீட் பண்ணுதுன்னா, லத்தியில் ஆணிலாம் லாட்ஜ் பண்ணி அந்த லத்தியை வச்சு எல்லாரும் அடிக்கிறாங்க. அண்ட் ஃபீமேல்ஸை அவங்க ப்ரைவேட் பார்ட்ஸில் அடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ கேவலமாக வந்து ஒரு போலீஸ் நடந்துக்குதுன்னா அது நம்ம இந்தியன் போலீஸ் மட்டும்தான் அந்த மாதிரி நடந்துக்கும். எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி அடிக்கிறாங்க போட்டு. இட்ஸ் ரியலி டிஸ்டர்பிங் வாட்சிங் ஆல் ஆஃப் தோஸ் வீடியோஸ், அண்ட் இட்ஸ் ரியலி சேட் தட் இட்ஸ் ஹேப்பனிங் இன் மை ஓன் கண்ட்ரி. பட் என்னன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ப்ரொட்டஸ்ட் பண்ணி ஐ ரியலி ஃபீல் லைக் நம்ம எந்த சேஞ்ச் இங்கே கொண்டு வரணுமோ, எதுக்காக நீங்கள் சண்டை போடுறீங்களோ, வி ஃபர்காட் த பிளாட். ஓகேவா? அந்த பிளாட்டே மறந்துட்டு நம்ம வேற ஏதோ நோக்கி இந்த ப்ரொட்டஸ்ட் போதும்னு எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், த டிமாண்ட்ஸ் தட் த சிஜேபி இஸ் கிவிங், பேசிக்லி CJP is giving these demands. அதில் நம்பர் 1 demand என்ன பார்த்தீங்கன்னா, the education ministers should resign. That's their major number 1 non-negotiable term. number 1 non-negotiable. அண்ட் இந்த நீட் விக்டம்ஸ்க்கு வந்து அந்த காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஃபேர் அண்ட் குட். பட் இவங்க கொடுத்த அந்த லிஸ்ட்டில் அதில் இருக்கிறது மட்டும் பண்ணாவே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுமா? ஏன்னா லெட்ஸ் திங்க் அபவுட் இட். ஓகே, ப்ராக்டிக்கலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீட்டை பேன் பண்ணுன்றது வந்து ஒரு சொல்யூஷனே கிடையாது. இட்ஸ் லிட்ரலி லைக் சேயிங், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு வாஷர் இருக்கும். இட் வில் ட்ராப் ஆல் த சாலிட் வேஸ்ட் அண்ட் லீவிங் ஆல் த வாட்டர். இந்த மேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த சிங்க்கில் இருக்க அந்த வாஷர் தான் நீட். அந்த நீட்டை எடுத்துட்டு எல்லாருமே வந்து போட்டும், எல்லாருமே வந்து டாக்டர் ஆகட்டும், எல்லாருக்குமே வந்து அட்மிஷன் கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி. இஸ் தட் ரைட்? அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த எஜுகேஷன் மினிஸ்டர், இப்போ அவர் ரிசைன் பண்ணால் இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடுமா? ஏன் நெக்ஸ்ட் வர மினிஸ்டர் வந்து இது எதுவுமே பண்ண மாட்டாரா? இல்லை அவர் வந்து தான் இப்போது உங்களுக்கு எல்லாம் சேஞ்சை பண்ணிட போகிறாரா? So see, there are real problems that are unaddressed, okay? And we'll talk about them because nobody is talking about them. Everybody is so caught up in the social media, when everybody is doing something and everybody is supporting something, we tend to lean that way, okay va, as naturally as human beings. And even now, first in the protest videos இதெல்லாம் பார்க்கும்போது I was like so for the students side and the people who are protesting their side, okay? But when I researched it, I felt like there is another side to a story. Okay, so this is the student side. Okay, இதெல்லாம் problems, issues that need to be addressed, well and good. So இப்போ வந்து the other side, the government side. So government says need should be there because like I said, it's a washer, okay? Wow. And if you're going to become a doctor, not just knowledge and interest towards the subject, அது மட்டுமே பத்தாது. From the government side, if you think about it, so இப்போ 22 lakh people வந்து நீட் எழுதியிருக்காங்க. 22 lakh peopleமே ஒரு let's say ஒரு 15 lakh people or 20 lakh peopleே வந்து பாஸ் பண்ணிடுறாங்கன்னு நினச்சிக்கோங்க நீட். வேர் ஆர் யூ கோனா கோ அண்ட் ஸ்டடி?
even if you get through NEET and if you go and join a college, there is already less demand for doctor because there are too many people who have studied doctors. ஓகேவா? நான் அதாவது நம்ம சொசைட்டியில் டாக்டர் ஆகு, இன்ஜினியர் ஆகு, கலெக்டர் ஆகுன்னு சொல்லி சொல்லி இந்த ஃபீல்ட்லாம் வந்து ரொம்ப ஓவர் சேச்சுரேட்டட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் people are not getting jobs. Okay, there are so many doctors who cannot get a job and who are working for Swiggy and Zomato. This is so true. அண்ட் ஐம் நாட் சேயிங் அதில் வேலை செய்கிறது வந்து கம்மி நான் சொல்ல. எந்த வேலையுமே வந்து நமக்கு சாப்பாடு தர எந்த வேலையுமே வந்து குறைவான வேலையே கிடையாது. அதை பற்றி நம்ம ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணோம். பிகாஸ் ஏன்னா அத்தனை பேர், நிறைய பேர் டாக்டர் படிக்கிறாங்க, நிறைய பேர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்கிறீங்க, ஓகே, இட்ஸ் அ குட் கரியர் பாத். ஓகே, பட் அதுக்கப்புறம் வேலை கிடைக்குமா? உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, நீங்கள் படிக்கிறீங்க, பட் யூ ஆர் எய்மிங் டு பி அ டாக்டர். பட் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு செட்டில் ஆகும்போது இட் இஸ் அ டவுன்ஃபால். ஐ ஃபீல் ஃபார் தோஸ் பீப்புள் டீப்லி. அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல், ஸோ ஒரு ஃபில்டரிங் சிஸ்டம் நமக்கு வேணும். ஓகேவா? வி நீட் அ சிஸ்டம் தட் லெட்ஸ் அஸ் choose right people who can study for doctors and become doctors. இப்போ ரீசெண்டாக ஆன பேப்பர் லீக் என்ன சொன்னாங்கன்னா, பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த பிரிண்ட் பண்ணுற சென்டர்லேருந்து தான் லீக் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ வி நெவர் நோ. பை த வே, இந்த கவர்மெண்ட் வந்து சில ரீசன் சொல்லும்போது வி நெவர் நோ. ஓகே, பிகாஸ் இது வந்து லிட்ரலி கொலை பண்ணவன் கையிலே லா கொடுத்து நீயே உன்னை இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லுன்ற மாதிரி தான் இருக்கும் அது. ஏன்னா தே வில் கம் பேக் அண்ட் சே நோ, ஐ டிட் நாட் டூ. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டீவியேட். ஸோ டாக்கிங் அபவுட் திஸ், ஸோ நம்ம இப்போ வந்து கவர்மெண்ட் சைடும் பார்த்துட்டோம். அண்ட் கவர்மெண்ட் சைடு என்ன சொன்னாங்கன்னா, யா வி வில் மேக் பீப்புள் ஹூ லீக் த பேப்பர்ஸ் அக்கௌண்டபிள் அண்ட் வில் டேக் கேர் ஆஃப் த விக்டம்ஸ். இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தே ஆல்சோ கேவ் சம் காம்ப்ரமைசஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். ப்ரொட்டஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணி சில பேர் பூஸ்ட் பண்ணி விட்டாங்க. பார்த்தீங்கன்னா அந்த சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஏன்னா I don't get the right vibes from them, okay, for some reason. And also Mr. Sonam Wangchuk, because they are asking for the education minister to step down. அதில் வந்து ஒரு பாயிண்டே இல்லை. இப்போ எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாருன்னா உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுமா? இல்லை எல்லாமே சேஞ்ச் ஆகிட போதா? இல்லை விக்டிம்ஸ்க்கு வந்து எல்லாமே அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சா? எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. ஓகேவா? சி, தெர் இஸ் அ corrupted system, there is a problem, you have to find a solution. அதை விட்டுட்டு அவங்கள ஸ்டெப் டவுன் பண்ண சொல்லுங்க, இதை மாற்றுங்க, இது பண்ணுங்கன்னு சொல்லி, அதாவது அந்த சொல்யூஷனை சுற்றி இருக்க மற்றது எல்லாத்தையுமே தான் ஒர்க் பண்ணுறாங்களே. பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷனுக்கே யாருமே வரமாட்டுறாங்க. and I'll tell you what would be the right solution. first of all, we need a very fair examination process. ஓகேவா? சும்மா வந்து ஒருத்தன் யார் அந்த துறையில் வந்து நல்லா படிச்சுட்டு போகிறானோ அவனுக்கு வந்து நீங்கள் அந்த நீட்டில் பாஸ் பண்ணி அவனை வந்து நீங்கள் டாக்டருக்கு படிக்க எலிஜிபிள் ஆக்குறத விட, ஒரு டாக்டர்னா யோசிச்சு பாருங்களேன், நாலேஜபிளான டாக்டர், பட் ஆனால் அவருக்கு எம்பத்தியே கிடையாது, அவர் வந்து எமோஷன்லெஸ்ஸான ஒரு பர்சன் அப்படின்றவர்கிட்ட போய் நீங்கள் உங்கள் உடம்பே நீங்கள் கொடுப்பீங்களா? லெட்ஸ் சே யூ ஆர் ஹேவிங் அ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஆர் அ பிரெயின் சர்ஜரி and your doctor is somebody who has zero empathy. Would you sign yourself up for an operation with him? Okay, a doctor is not just somebody who is smart, guys. Okay, a doctor has to be somebody who is empathetic, because அண்ட் EQ அதிகமாக இருக்கணும். பிகாஸ் தென் ஒன்லி, புரியுதா, நம்ம ஒரு விஷயத்தை பற்றி டீப்பாக ஃபீல் பண்ணும்போது தான் நம்ம அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவோம். ஸோ ஒருத்தவங்க எம்பத்தட்டிக்காக இருக்காங்கன்னா தே வில் ஆப்வியஸ்லி ஃபீல் பேட் ஃபார் த பர்சன் ஹூ இஸ் இல் அண்ட் they will take care of them the right way. அந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா there will be no medical negligence. அதெல்லாம் நம்ம bypass பண்ணலாம். So that's how you make a good system. And also இன்னொன்று பண்ணணும், என்னன்னா, you have to teach these kids who are trying to become doctors, நீட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு வந்து you have to give them awareness or some kind of program they should set up and say, you know what, நீ வந்து இப்போ நீட்டில் பாஸ் ஆகலைன்னா என்ன, there are so many other career paths you can go and take and live a happy life, a fulfilled life. They should know about that. Okay, but just because நீ நீட்டில் பாஸ் ஆகலன்றதுக்காக, just because உன் வீட்டில் டாக்டர் ஆகலைன்னா நீ வேஸ்ட்ன்னு சொல்கிறாங்கக்காக நீ சூசைட் பண்ணிக்கிறது வந்து கரெக்டாக இருக்காது.
தெர் ஆர் ஸோ மெனி அதர் கரியர் பார்ட்ஸ். நீ வந்து டிக்னிஃபைடா இதே மாதிரி ஒரு டாக்டர் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு பொசிஷனோ அதே மாதிரி ஒரு நல்ல பொசிஷனில் வேறு கரியர்லேயும் நீங்கள் வரலாம்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணணும். ஃபெயிலியர்ஸ்க்கு வந்து அவங்கள ரெடி பண்ணணும். அதை விட்டுட்டு ஒய் ஆர் வி ஃபோக்கஸிங் ஆன் த பீப்புள் ரிசைனிங் அண்ட் ஆல் ஆஃப் தட். அண்ட் லெட் மீ டெல் யூ, அந்த இறந்து போன விக்டம்ஸ் ஃபேமிலிக்கு நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் இட் வில் நாட் சஃபிஸ். ஓகே, பிகாஸ் they lost their beloved daughter or son. அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் அதுக்கு ஈடே ஆகாது. என்னதான் நீங்கள் கொடுத்து காம்பன்சேஷன் பண்ணாலும் அதுக்கு வந்து ஈடு கட்டவே முடியாது. ஸோ ப்ளீஸ் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் த சொல்யூஷன். அதை விட்டுட்டு வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அண்ட் காங்கிரஸோட அவங்களோட அஜெண்டாக்கு பின்னாடி போக வேணாம். பிகாஸ் இப்போ வந்து காங்கிரஸ்க்கு வந்து இது ஒரு ஈகோ கேம் தான். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்னென்னா, இப்போது நாங்கள் போராடி வந்து அவங்களோட எஜுகேஷன் பிஜேபியோட எஜுகேஷன் மினிஸ்டர் நாங்கள் ஸ்டெப் டவுன் வச்சிட்டோம் பாருன்றது அவங்களுக்கு ஒரு ஈகோ பூஸ்ட். அண்ட் பிஜேபிக்கு என்னென்னா, நீ சொல்லி நான் வந்து எங்கள் எஜுகேஷன் மினிஸ்டர் இறக்கணுமான்றது வந்து இவங்களுக்கு ஒரு 2 பேருக்கு நடுவில் யார் மாட்டியிருக்கோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காமன் பீப்புள். அண்ட் ஆல்சோ நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் இந்த மாதிரி in Instagram about the students. They are sitting and playing Uno cards and they are doing press tours or media tours to become famous. இதை வச்சு நிறைய பேர் ஃபேமஸ் ஆகணும்னு பார்க்குறாங்க. இதை வச்சு நிறைய பேர் அவங்க அஜெண்டாவை புஷ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஓகே, ஸோ பி அவேர். ஓகே, let's focus on the right solution for this problem and not fall into other people's agenda. just because வந்து ஒருத்தன் வந்து இதை சொல்கிறான், இதுதான் கரெக்டாக இருக்கும், இவர் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் கத்துறான், அவன் பின்னாடி ஒரு 100 பேர் கத்துறாங்கன்னொடனே ஓகே இதுதான் கரெக்டான சைடு போலன்னு நம்ம போய் நிற்கக்கூடாது. ஓகேவா? எனி டைம் when somebody is suggesting something, sit and think. ஓகேவா? திங்க் பண்ணுங்க, அதை பற்றி கொஞ்சம் படிங்க, ரிசர்ச் பண்ணுங்க, and then make a call on it. ஓகே, நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நமக்கு ஓகே இது கரெக்டு தான் அப்படின்னு தோணும். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே வந்து 3 sides இருக்கும். மேக் ஷூர் யூ ஆர் க்ளோசர் டு த ட்ரூத் ஆல்வேஸ். அண்ட் that's all I wanted to say. So these things really irritated me when I saw them online, because all this fake press tours. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பஸ்ஸை பிடிச்சிட்டு இப்படி நின்றுட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ், டு பி ஹானஸ்ட், இட் லுக்ஸ் ஸோ ஃபேக். ஐம் ஸோ சாரி டு சே. அண்ட் அந்த பொண்ணு அந்த போலீஸ் பஸ் பிடிச்சி நின்னது, யா ஓகே, ஐ அப்ளாட் இட், இட்ஸ் ஸோ பிரேவ் ஆஃப் ஹர் அண்ட் ஆல் ஆஃப் தட். அடுத்த நாள் இல்லை, அன்னைக்கு ஈவினிங்கே நினைக்கிறேன், அன்னைக்கு ஈவினிங்கே ஷீ இஸ் கிவிங் அ இன்டர்வியூ. I've literally seen up to 3 interviews of her, so see where people intentions are. Okay, people வந்து நிறைய இவர் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் கத்துறான், அவன் பின்னாடி ஒரு 100 பேர் கத்துறாங்கன்னொடனே ஓகே இதுதான் கரெக்டான சைடு போலன்னு நம்ம போய் நிற்கக்கூடாது. ஓகேவா? எனி டைம் when somebody is suggesting something, sit and think. ஓகேவா? திங்க் பண்ணுங்க, அதை பற்றி கொஞ்சம் படிங்க, ரிசர்ச் பண்ணுங்க, and then make a call on it. ஓகே, நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நமக்கு ஓகே இது கரெக்டு தான் அப்படின்னு தோணும். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே வந்து 3 sides இருக்கும். எல்லா ஸ்டோரிக்குமே 3 sides இருக்கும். ஓகேவா? மேக் ஷூர் யூ ஆர் க்ளோசர் டு த ட்ரூத் ஆல்வேஸ். அண்ட் that's all I wanted to say. So these things really irritated me when I saw them online, because these things really irritate me when I see them online doing all this fake press tours. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பஸ்ஸை பிடிச்சிட்டு இப்படி நின்றுட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ், டு பி ஹானஸ்ட், இட் லுக்ஸ் ஸோ ஃபேக். ஐம் ஸோ சாரி டு சே. அண்ட் அந்த பொண்ணு அந்த போலீஸ் பஸ் பிடிச்சி நின்னது, யா ஓகே, ஐ அப்ளாட் இட், இட்ஸ் ஸோ பிரேவ் ஆஃப் ஹர் அண்ட் ஆல் ஆஃப் தட். அடுத்த நாள் இல்லை, அன்னைக்கு ஈவினிங்கே நினைக்கிறேன், அன்னைக்கு ஈவினிங்கே ஷீ இஸ் கிவிங் அ இன்டர்வியூ. I've literally seen up to 3 interviews of her. So see where people intentions are. ஓகேவா? people வந்து நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க. எஸ்பெஷலி இந்த பொலிட்டீஷியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்வீட் வேர்ட்ஸ் நிறைய சொல்லுவாங்க. உங்களை லவ் பாம் பண்ணும். எஸ்பெஷலி இந்த பொலிட்டீஷியன்ஸ், ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப அப்படியே லவ் பாம் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன சொன்னால் நீங்கள் விழுவீங்களோ அந்த விஷயத்தை பற்றிலாம் பேசுவாங்க, அதுக்கெலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. டோன்ட் ஃபால் ஃபார் ஆல் ஆஃப் திஸ். ஓகே, எண்ட் ஆஃப் த டே எவ்ரிபடி ஹேஸ் அன் அஜெண்டா, இன்க்ளூடிங் மீ. ஈவன் நான் இதை சொல்கிறதுக்காக ஏன்னா நீங்கள் பிலீவ் பண்ணாதீங்க. கோ அண்ட் ரீட் அப் ஃபார் யுவர் செல்ஃப். That's all I wanted to say, guys, and I'll see you in another video. Bye bye.